வணக்கங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் மலைக்கருப்புசாமி கோயில் தாங்க. இது அந்தியூர்லேருந்து 7 கிலோமீட்ரு உள்ளே போகணும். மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இது ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல பூஜை நடக்குங்க. அது விசேஷம்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்குமா. இங்கே குரங்குலாம் நிறையா இருக்குங்க. குரங்குலாம் ரொம்ப நிறையா இருக்குது. கையில் ஏதோ நம்ம சாப்பிட வச்சுருந்தா கூட பிடுங்கிட்டு போயிருங்க. குரங்குகள் ஜாக்கிரதை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிலையெல்லாம் பாருங்கள், நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. குரங்கு பாருங்கள், வெள்ளரிக்காய் கொடுத்தா எப்படி சாப்பிட்டு பிடுங்கிட்டு போகுதா. குரங்கு நிறையா இருக்குங்க. குழந்தை ஏதாவது தீனினா கையில் இருந்தால் கூட பிடுங்கிட்டு போயிடும், கையில் கீறி விட்டுரும். அது குரங்குலாம் இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக குழந்தைகளை வச்சுக்கணுங்க. நம்பிக்கிட்டே இருந்தாலும் அது பிடிக்கிட்டு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பூஜை நடந்து அன்னதானம் போடுவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மூலிகை மருந்தெல்லாம் கொடுப்பாங்களாம். அதனால் செவ்வாய்க்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்குமாமா. அப்படியே இந்த பக்கமாக பார்த்தா ஒரு மண்டபமாட்ட வச்சுருக்காங்க. இங்கே இந்த மனநல பாதிச்சிங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே வச்சு வைத்தியம் பார்த்துருக்காங்க. இப்போ நான் யானைகள் நடமாட்டம் இருக்கிறனால இப்போ யாரையும் இங்கே வச்சு வைத்தியம் பார்க்கறதில்ல. அதாவது செவ்வாய்க்கிழமை மூலிகை மருந்து மட்டும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் அதை அரைச்சி கொடுப்பாங்களாம். இப்போ இலையாவே கொடுக்குறாங்க. மூலிகை இலையா தர்றாங்க. நம்ம எல்லா நோய்க்கும் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இங்கே பாருங்கள், துணியில் தொட்டில் மாதிரி ஊஞ்சல் மாதிரி, அதாவது கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சக்கயிறு கட்டுறாங்க. குழந்தை இல்லாதவங்க விளையல் இது மாதிரி இந்த வேலுல இதெல்லாம் கட்டுறாங்க. அப்புறம் ஏதாவது நம்ம நினச்சது நிறைவேறோம்னா அந்த வேலில் எலுமிச்சம்பழம் சொருகிறாங்க. இது மாதிரி சொருகிட்டு இந்த கோயிலில் நல்லா வேண்டிட்டு வராங்க. நினச்சது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்லா நோய்க்குமே நம்ம மருந்து கேட்டு வாங்கிக்கலாங்க. மூலிகை இலையை வீட்டில் கொண்டு போய் நம்ம அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். எந்த முறையில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட அவங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நீங்களும் இது மாதிரி போய் என்ன நோயாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேட்டு பூசாரிக்கிட்ட சொல்லி என்ன குறைய இருந்தாலும் சொல்லி மருந்து வாங்கிக்கலாம். அதே போல் இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது என்ன சாமிக்காக வாங்கிட்டு போகிறதுனா சிகப்பு, மஞ்சள் பூ, எலுமிச்சம்பழங்க. அந்த வேலில் சுருகிறதுக்காக எலுமிச்சம்பழம் இது மெயினாக வாங்கிட்டு போகணும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த விளையல், தொட்டில், மஞ்சக்கயிறு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது போல் வாங்கிட்டு போய் நம்ம அங்கே கட்டிக்கலாங்க. இது ரொம்ப சத்து வாய்ந்த கோயிலுங்கிறாங்க. ஒரு டைம் வந்து பாருங்க. எங்களுக்கு இது 3 டைம் நாங்கள் அங்கே வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அந்த மலை அடிவாரத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் இங்கே நம்ம கெடா வெட்டி சமைச்சு கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே தேவையான நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படியே மேலே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு கீழே அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு வரோம். அங்கே அன்னதானம் போடுறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை, இது போல் அன்னதானம் போட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. பசி நேரம், மதிய நேரம் சாப்பாடு சூப்பராக இருந்தது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்க, செவ்வாய்க்கிழமை தான் அந்த மூலிகை மருந்து கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சு அன்னதானம் போடுவாங்க. வாரத்தில் 2 நாள் பூஜை நடக்குங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு பாருங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் வந்தால் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகலான்னு தான் உங்களுக்கு தோணும். டைம் இருந்தால் நீங்கள் பாருங்க.